மகள் வித் மகள் டீம்லேருந்து இந்த மாதிரி ஆக்டர் பேசுகிறேன்டாமா. ஸோ இன்றைக்கி 21 டேஸ் சேலஞ்சில் 3வது நாள் 3வது செஷன் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸில் நேற்று நம்ம பார்த்தோம். நைட்டி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுங்கம்மா. ஏன்னா வந்து நைட்டி பிஸ்னஸ் நிறைய நேரத்தில் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள், அதாவது அதிகமாக எந்த பொருளை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாவோட ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒரு பொருளை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க, எது அதிகமாக யூஸ் பண்ணுற பொருளான்னு பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் நைட்டி பிஸ்னஸ் நான் சொன்னேன். ஸோ நைட்டி பிஸ்னஸை நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல, அதாவது தைக்கிற இடத்துலேயே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் நீங்கள் தாராளமாக 100 ரூபாய் 150 ரூபா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், லாபம் வச்சு நீங்கள் விற்கலாம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நைட்டியோட ப்ரைஸுமே நீங்கள் 250க்கு மேலே நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஒரு 70 80 ருபீஸ் ஒரே ஒரு நைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த ஹோல்சேலர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அவங்களோட பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ரசித்து பண்ண ஆரம்பித்தா நீங்கள் தேடுறதுக்கான தேடுதல் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போவுமே நான் வந்து இதை கண்டுபிடிச்சதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, எது செஞ்சாலும் இந்த பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ஓகே நம்ம டீம் மெம்பர்ஸ்க்காக கொடுக்கும்போது நான் தேடினேன், அதை விருப்பப்பட்டு நான் செய்யும்போது எனக்கு ரீசெண்டாகவே நான் கண்டிப்பாக ஒரு ஹோல்சேலில் என் கைக்கு கிடச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட டீமுக்காக அவங்க அமௌண்ட் இன்னும் குறைச்சும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஏதாவது நினைக்கிறோன்னா நமக்கு அது நடந்துடும். அப்போ டூ வாட் யூ லவ். உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை செஞ்சிங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி 1 by 1 வந்துக்கிட்டே இருக்குண்டாமா. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தாராளமாக ஒரு 170க்குள்ளே நீங்கள் வாங்கி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் 250க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக எவ்வளோ ஒரு 80 ருபீஸ் ஒரே ஒரு நைட்டி சேல் பண்ணால் கிடைக்கும். அதே மாதிரி மேம் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 50 ரூபா ஒரு பொருளை விற்றாலே எங்களுக்கு 50 ரூபா லாபம் வர மாதிரி ஏதாவது பொருள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ, ஸோ எனக்கு அடுத்து தோணு ஒரு விஷயம் என்ன, நான் இப்போ ஆராதனாக்காக ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் ஸோ கிட்ஸ் ட்ரெஸ். ஸோ கிட்ஸ் ட்ரெஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீட்டில் பிள்ளைங்க போடுறதுக்கு இந்த பனியன் கிளாத்தில் ஆம்பளை பசங்களாக இருக்கலாம், பொம்பளை பசங்களாக இருக்கலாம், இந்த டிஷர்ட்லாம் இருக்கு இல்லையா, டிஷர்ட் நீங்களாம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே தொங்க விட்டுருப்பாங்க. 2 எடுத்தால் 50 ரூபா, இல்லை 2 எடுத்தால் 100 ரூபா, இல்லை 3 செட்டாக எடுத்திங்கன்னா 100 ரூபா 4 ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க. அப்போ ஒன்று ஒரு ரேட்டில் இருக்கும். அந்த மாதிரி திங்ஸை ஏன் எப்படி 2 ட்ரெஸ் வந்து 100 ரூபான்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் அந்த 2 ட்ரெஸ்ஸோட ரேட் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா 2 ஜோடி எடுத்திங்கன்னா 100 ரூபாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிஷர்ட்டே 2 எடுத்திங்கன்னா 2 டிஷர்ட் 100 ரூபா அப்படின்னு வாங்கியிருப்பீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருப்பீங்க. பெண் குழந்தையும் ஆண் குழந்தை எது இருந்தாலுமே இந்த மாதிரி டிஷர்ட்டே நிறைய மாடல் இருக்கும். ஒன்று நெக் வச்சிருக்கும், காலர் வச்சிருக்கும், ரவுண்ட் நெக் இருக்குல்ல அது இருக்கும். கேர்ள்ஸ் டிஷர்ட் இதே பூ போட்ட மாதிரி கேர்ள்ஸுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே குட்டி குழந்தைங்க, அதாவது என்னோட 5 வயசோட கம்மியாக குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுமே இதேமாதிரி போடுவாங்க. 5 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்க, 10 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்க இருக்காங்களா, 10 13 12 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்க போடுறாங்கன்னா அவங்க எல்லாமே டிஷர்ட் போடுறாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாமே ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு மாடல் இருக்கும். ஸோ அத்தனை டிசைனுமே நீங்கள் 2 கண்டிப்பாக நீங்கள் என்ன எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு 2 வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா 150 ரூபா கூட சில ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போல்லாம் வாங்கினா அது ரியல் ரேட் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா மினிமம் ஒரு 40 ரூபா 45 ரூபா தான் இருக்கும். அதாவது ஆக்சுவலாக 2 மினிமம் 30 ரூபா இருந்திருக்கும். 30 ரூபா இருந்தால் 30 + 60 வேலை 40 ரூபா லாபம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணால் ஒன்றையே 50 ரூபாய்க்கு விற்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸே 50 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரியல் ரேட் 35 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். அதே மாதிரி டிஷர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் தனித்தனியான ஒரு குழந்தை வந்து ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் போட போகிறது கிடையாது. கண்டிப்பாக நாங்கள் ஒரு 4 நாள் துறைச்சா போடலாம். ஒரு 4 அது செட்டாக நீங்கள் வாங்க 1 2 பீஸாக இண்டிவிஜுவல் பீஸாக நீங்கள் வாங்குறத விட ஒரு 5 இல்லை 10 அதாவது நீங்கள் வாங்கி சேல் பண்ணும்போதும் கண்டிப்பாக 1 2 வாங்க போல ஒரு பண்டில் வாங்குவீங்க. ஸோ ஒரு பண்டில் அப்படின்னா ஒரு பண்டில் சிலது 10 இருக்கும். இப்போ பேபிஸ்லாம் சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல, சின்ன குழந்தைங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பிலோ 4 இயர்ஸ் 4 வயசோட கம்மியான பிள்ளைங்களாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோடலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டிஷர்ட்டோட ரேட் வந்து ஒரு 35 ரூபா 40 ரூபா தான் வரும். அப்போ 40 ரூபாயில் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா தாராளமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க buy 1 get 1 அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. அப்போ அது 40 ரூபாய்க்கு வாங்கி 2 ட்ரெஸ்ஸை சேர்த்து வாங்கினீங்கன்னா 100 ரூபா, தனியாக வாங்கினா 50 ரூபா 55 ரூபா 120 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று ரேட்டு மாறும்போது 300 ரூபா 350 ரூபா. ஸோ அப்போ என்ன ஆகுனா 10 ட்ரெஸ்ஸே 300 தான் உங்களுக்கு கிடைக்கும். 10 ட்ரெஸ்ஸை 350 ரூபா, 10 ட்ரெஸ் நீங்கள் சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 380 400 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ளே தான் எல்லா ப்ரைஸுமே இருக்கும். ஒரு 5 செட்டு 10 செட்டு அப்படின்னு மாறி வரும். இதில் லோயர் சின்ன குழந்தைங்க போடுறாங்கல்ல ட்ரௌசர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரௌசர் ஷர்ட்டு இல்லை அதிலே பேக்கெட் வச்ச மாதிரி ட்ரௌசர்ஸ்லாம் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பசங்க போடுறாங்களா கொஞ்சம் திக்காக பேண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது எல்லாமே 10 செட்டு செஞ்சோன்னா ஒரு 300 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அப்போ ஒரு பீஸோட ரேட்டு 30 ரூபா தான் கிடைக்கும். நீங்கள் தாராளம் விற்கும்போது 50 ரூபா வைக்கலாம். அப்போ போட்ட பணத்தை உடனே ஒரு பொருள் போட்டோன்னே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக 20 ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் வச்சு எடுக்கலாம். போட்ட பணமும் கிடைக்கும் போது ப்ளஸ் 20 ரூபா எக்ஸ்ட்ரா லாபம். அப்போ 30 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி 50 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாருமே ரெப்புடேஷனாக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெஸ். அப்படிங்கிறப்போ கிட்ஸ் பசங்களுக்கான ட்ரெஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு இன்னர் வியர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டஜனே உங்களுக்கு என்னென்னா ஒரு 200 ருபீஸ்க்கு வந்துடும். அப்போ 200 ரூபாய்க்கு 12 ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கலாம். 12 ஜட்டி எடுக்கிறீங்க. சின்ன குழந்தைங்களுக்கான வந்து ட்ரௌசர்ஸ் கிட்ஸ் ட்ரௌசர்னு சொல்லுவாங்க. அதே வந்து செக்குடு மாதிரி போட்ட மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு பீஸோட ரேட்டே ஒரு 15 ரூபா 18 ரூபா அப்படி கூட தான் வரும். அப்படி போது 20 ரூபான்னு வச்சுட்டா கூட 20 ரூபாய்க்கு வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக நல்ல ஒரு 5 ருபீஸ் 10 ருபீஸ் நம்ம நல்ல மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம். இதில் கிட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக சேல் ஆகும். எல்லார் வீட்லையுமே
கிட்ஸ் ட்ரெஸ் இருக்கும். நீங்கள் காம்போ ஆஃபரில் போட்டு சேல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் ஏன் இதை காம்போ ஆஃபரில் சேல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை காம்போவில் வாங்கும்போது நிறையா பார்த்தேன். அதாவதுன்னா இப்போ வந்து நார்மலாக ஒரு பீஸ் வாங்குறதுக்கும் அதை நீங்கள் ஒரு பல்காக ஒரு 50 இல்லை 100 வாங்கிட்டு 5 செட்டாக காம்போ ஆஃபரில் சேல் பண்ணிங்கன்னா இது சூப்பராக சேல் ஆகும். இதில் நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ரீசெண்டாக இதை வாங்கி நான் நிறைய பேருக்கு சேல் பண்ணியிருக்கேன். நான் ஆராதனா போட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போட்டதுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு எல்லாம் எங்கள் ஊரில் கேட்டப்போ எனக்கு தெரிஞ்சு ஆராதனாக்கு நான் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 ஆர்டர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அப்போ எல்லாமே என்னன்னா ரொம்ப பல்க் பேமெண்ட்டாக நான் வாங்கி கொடுத்தேன். சிங்கிள் பீஸாக நான் வாங்கி கொடுக்கல. வாங்கினா 10 செட்டு சேர்த்து வாங்கினா 10 செட் தான் கம்மியாக ரேட்டில் வரும், இல்லைனா அதிக ரேட்டு வரும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் 10 வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஒரே ஒரு ட்ரெஸ்ஸில் நமக்கு 5 ரூபீஸ் லாபம் இருந்தாலுமே 10 ட்ரெஸ் சேர்ந்து வரும்போது ஒரு 50 ரூபா கிடைக்கும். இல்லையா 10 ரூபா லாபம் வச்சா கூட 100 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கஸ்டமரே நிறைய பொருள் வாங்குவாங்க. அப்போ காம்போ ஆஃபரில் வச்சு நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அப்போது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு நைட்டி பிஸ்னஸ்க்கு அப்புறமா கிட்ஸோட இந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல, இதுக்கு ஒரு ட்ரிக் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அந்த ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டீமில் வந்து இந்த 21 டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த டேட்லேருந்து 100 நாளைக்குள்ளே 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவதுன்னா நம்ம டீமில் என்னென்ன பிஸ்னஸ் இருக்கோ அத்தனை பிஸ்னஸையும் பண்ணணும். 100 நாள் டைமுக்குள்ளே 1 லேக் சம்பாதிக்கணும். ஸோ இந்த டார்கெட் பேசிஸில் ஒர்க் பண்ணும்போது இதை விட கம்மி ரேட்டில் நான் வாங்கி கொடுப்பேன். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுறீங்கன்றத தவிர அந்த 100 டேஸ் ஆஃபரில் டைமில் நான் அவங்ககிட்ட ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ஆஃபரில் நான் வாங்கி கொடுப்பேன். அந்த ப்ரைஸ் ஆஃபரில் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அந்த 100 டேஸில் நீங்கள் சேல் பண்ணி கொடுக்கும். அந்த உங்களோட டார்கெட் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் 100 நாளைக்குள்ளே. அப்போ என்னன்னா உங்களோட மைண்ட் செட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம். இதே மாதிரி ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் இல்லாமல் வேற இருக்கா மேம்? குழந்தைங்க ட்ரெஸ் ஓகே, நைட்டி சொன்னீங்க. நைட்டி ரீசெல்லிங் பிஸ்னஸில் நைட்டி மட்டுமே நான் தனியாக சொல்லிட்டேன். தென் 2வது கிட்ஸ் ட்ரெஸ் சொல்லிட்டேன். 3வது இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா நம்ம காலேஜ் பசங்க அதிகமாக யூஸ் பண்ணுறேன். நம்மளை சுற்றி உள்ளவங்க அதிகமாக உள்ளவங்க சின்ன குழந்தைங்க ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் கேட்டகரி பீப்புள்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க. அப்போ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களோட லெகின்ஸ், லெகின்ஸ் எல்லாரும் நீங்களே போட்டிருப்பீங்க. 100 ரூபாய் குறைச்சி யாருமே எனக்கு தெரிஞ்ச லெகின்ஸ் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் ஹோல் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 75லேருந்து 85 75 85 அப்படிங்கிற ரேஞ்சில் கிடைக்கும். 80 ரூபாய்க்கு குறைச்சி உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். 85 ரூபா சொல்கிறாங்கன்னா நம்ம 10 நிறைய பீஸ் வாங்கி வாங்குறீங்கன்னா 80 ருபீஸ்க்கு அவங்க கொடுப்பாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் நீங்கள் குவான்டிட்டி என்ன வாங்கி போகிறது. அப்போது இந்த மாதிரி தைக்கிற இடத்துல நீங்கள் லெகின்ஸ் தைக்கிற இடத்துல வாங்கினா மேக்ஸிமம் நீங்கள் 75K கூட நீங்கள் வாங்க முடியும். ஓகே, அப்போ 75லேருந்தே சிலது கிடைக்கிது அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ணும்போது உங்களுக்கு 100 ரூபா வரைக்கும் 125 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அப்போது மார்க்கெட் ப்ரைஸு 125 ரூபா. இப்போ நீங்கள் 75 ரூபாய்க்கு உங்களுக்கு அது கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். பேலன்ஸ் உங்களுக்கு 50 ரூபா. ஒரு லெகின்ஸ் சேல் பண்ணால் உங்களுக்கு 50 ரூபா கிடைக்குது. ஒரு 10 லெகின்ஸ் நீங்கள் வாங்கி சேல் பண்ணால் 500 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இது அதிகமாக மக்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருள். ஏன்னா இப்போ எல்லாருமே வீட்டில் வந்து குர்த்திஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை வெளில போனால் கல்யாணம் லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, குர்த்திஸ் போடுறாங்க. அப்போ பேண்ட்டும் ஷாலும் ரெப்பிடேஷனாக 2-3 கலர்ஸ் ரெப்பிடேஷன் வச்சுட்டே இருப்பாங்க. அதை அடிக்கடி போடுறதுனால கொஞ்சம் வீணாக போய் திரும்ப வாங்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது லெகின்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 70 ருபீஸ் 75 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸ்க்குள்ள கிடைக்கும். 85 வரைக்கும் வந்து 3 ரேஞ்சில் கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி உங்கள் பட்ஜெட்டில் எது இருக்கும் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு டிபெண்ட் பண்ணி நீங்கள் எத்தனை குவான்டிட்டி 125 ருபீஸ்க்கு நீங்கள் சேல் பண்ண போறீங்கன்னா ஒரு 80 ருபீஸில் உள்ள வாங்கி சேல் பண்ணிங்கன்னா 125 ருபீஸ்னா 45 ரூபா 50 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகே, இன்னும் சில பேர் அதே லெகினை 150 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறவங்க இருக்காங்க. காம்போ ஆஃபரில் போட்டு நீங்கள் சேல் பண்ணுறவங்க இருக்காங்க. காம்போ ஆஃபரில் போட்டு இதையும் நீங்கள் சேல் பண்ணலாம். இன்னொன்று ஷாலும் அப்படி தான். ஷாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுலாம் ஒரு 45 ரூபா 50 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ்க்குலாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா ஷாலோட ரேட் 50 ரூபாயில் நீங்கள் விற்கணும் அப்படின்னா அதுக்கு 30 ரூபாயில் உள்ள ஷால்ஸ் இருக்குது. அப்போ ஷால்ஸ்லேயே காட்டன் ஷால் இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ஷிஃபான் காட்டன் சொல்லுவாங்கல்ல, அது மொத்தம் ஒவ்வொரு கேட்டகரியுமே நீங்கள் வாங்கின ப்ரைஸை விட தாராளமாக ஒரு ப்ராடக்ட்டில் 20 ரூபா கிட்ட நீங்கள் லாபம் வச்சு விற்கலாம். காம்போ ஆஃபரில் போட்டு விற்கும்போது நான் மொத்தம் 3 ப்ராடக்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா கிட்ஸ் குழந்தைகளுக்கான ட்ரெஸ் லெகின்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அடுத்து 2வது பெரியவங்களுக்கான லெகின்ஸு ஷால். இந்த 3 நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல லெவலில் வரலாம். ஸோ இது ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா தான். மினிமம் குவான்டிட்டி ஒரு 10 to 50 எடுத்து நீங்கள் பண்ணால் கூட தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ மகளிர் டீம் மூலமாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்டமாற்று முறையில் வணிகம் அப்படிங்கிற நேமில் நாங்கள் ஒரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கோம். அந்த டைப் பண்ண கம்பெனியில் ஸோ ஒரு ஆஃபர் ப்ரைஸோட ஆக்சுவலாக நார்மலாக எல்லா ரீட்டைல்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த ப்ரைஸ் இருக்கும். மகளிர் டீம் மெம்பர்ஸ்க்காக அவங்க கொடுக்குற ப்ரைஸை வந்து சப் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணியில் மகளிர் டீமோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய உழைப்பு மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஜெயிச்சு மேலே வரலாம். ஸோ இது மகளிர் டீமோடைய ப்ரமோஷனுக்காக இல்லை, இதே மாதிரி நிறைய
நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் எதையாவது ஒன்று கற்றுக்கோங்க, எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கம்மி ப்ரைஸில் எங்கே கிடைக்குதுன்னு தேடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஹோல்சேலர்ஸ் கிடைப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. உங்களுக்கான பிளாட்ஃபார்மை ஸோ அழகாக டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த 21 days வெபினார். ஸோ இந்த வெபினாரை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, எவ்வளோ சீக்கிரமோ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமானாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சி மட்டும்தான் எங்கள் தேவை. உங்களுடைய உழைப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருந்தே 1000 லட்சத்திலே சம்பாதிக்கலாம். ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.